கோவை மாவட்டம் சூலூர் அருகே கடந்த 3ஆம் தேதி கள்ளக்காதல் விவகாரத்தில் ஹோட்டல் தொழிலாளி ஒருவர் கொடூரமான முறையில் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கொலையாளியான பிரேம் ஆனந்த் 60% தீக்காயங்களுடன் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை சேர்ந்த திலீபன் சூலூர் பகுதியில் ஒரு ஹோட்டலில் தொழிலாளியாக பணியாற்றி வந்தார். சூலூர் ஸ்ரீ சின்னையன் நகர் பகுதியை சேர்ந்த அன்பு எஸ்தர் என்ற பெண் தனது கணவரை பிரிந்து கடந்த 4 ஆண்டுகளாக பிரேமானந்த் என்பவருடன் லிவிங் டுகெதர் முறையில் வசித்து வந்தார். கடந்த சில மாதங்களாக பிரேமானந்தை விட்டு எஸ்தர் பிரிந்து வாழ்ந்த நிலையில் அவருக்கும் திலீபனுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது. கடந்த 3ஆம் தேதி அதிகாலை சுமார் 5:50 மணி அளவில் எஸ்தரின் வீட்டிற்கு திலீபன் வந்திருந்த போது அங்கு வந்த பிரேமானந்த் இருவரும் தனிமையில் இருப்பதை பார்த்து ஆத்திரமடைந்து தான் வைத்திருந்த கத்தியால் திலீபனை 20க்கும் மேற்பட்ட இடங்களில் சரமாரியாக குத்தினார். இதில் திலீபன் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தார். இதனை தடுக்க முயன்ற எஸ்தருக்கும் இடுப்பு பகுதியில் பலத்த கத்தி குத்து விழுந்தது. கொலைக்கு பிறகு பிரேமானந்த் வீட்டை உள்பக்கமாக பூட்டிக் கொண்டு சமையல் எரிவாயு சிலிண்டரை திறந்துவிட்டு தீ வைத்து தற்கொலைக்கு முயன்றார். இதில் ஏற்பட்ட தீ விபத்தில் அவருக்கு 60% உடல் தீக்காயங்கள் ஏற்பட்டன. தகவல் அறிந்து வந்த சூலூர் காவல்துறையினர் கதவை உடைத்து உள்ளே சென்று எஸ்தர் மற்றும் பிரேமானந்த் ஆகிய இருவரையும் மீட்டு கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு 60% தீக்காயங்களுடன் தீவிர சிகிச்சை பெற்று வந்த பிரேமானந்த் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்கு பின்பு உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சம்பவத்திற்கு காரணமான கொலையாளியும் இருந்துவிட்டதால் இதுகுறித்து காவல்துறையினர் மேற்படி விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.